அரபு கடலாது என்ன, அரபு நாட்டுக்காரன் கடலாது. எங்கள் வேதங்கள் சொல்லுகிறது, இமயமலையிலே உற்பத்தியாகின்ற அந்த சிந்து நதி அங்கே வந்து நீராக தேங்கி இருக்கிறது. அது சிந்து கடல். இந்த மெக்காலே கிறிஸ்துவ பாதிரியார்கள் எங்களை அரபு கடல் என்று சொல்ல வைத்திருக்கிறார். அரபு கடல் நம்மளே சொல்றோமே, அரபிக் கடல் வரும் பாட்டு. அரபு நாட்டுக்கு அந்த கடலுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க நாடு அந்த சிந்து அந்த நதி மழை நீர் பொழிகின்ற, மேற்கு தொடர்ச்சி மழை நீர் பொழிகின்ற அந்த நீரெல்லாம் வீணாக கரையிலே போகிறது. ஒரு காலத்தில் இது மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது, மலபார் பகுதி என்று அழைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அங்கே அணைகள் கட்டினாலோ, அந்த நேரத்திலே அங்கே மேற்கு நோக்கி பாய்கின்ற ஆறுகளை தடுத்தாலோ ரொம்ப சந்தோஷமா கடல்ல போற தண்ணி தானே இந்த பக்கம் போகட்டும். என்னைக்கு அங்கே கேரளத்திலே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் தலையெடுத்தார்களோ அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தருவதை நிறுத்தினார்கள். ஏனென்றால் இவர்கள் தண்ணீர் அரசியல் செய்து தண்ணீரை வெறுப்பாகினர், பிரித்தார்கள், மொழி வழி மாகாணத்தை உண்டாக்கினார்கள், ஒன்றுபட்ட பாரதத்தை சிதைக்க நினைத்தார்கள். அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்ததா? பெனிஃபிட் முல்லை பெரியார் அணையை கட்டிய பொழுது பிரச்சனை இருந்ததா? இது ஒரு திட்டமிட்ட சதி. இந்தியாவை, இந்து தர்மத்தை உடைப்பதற்கு திட்டமிட்ட சதி பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். அந்த திட்டமிட்ட சதியினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு ராகுல் நதிநீர் இணைப்பை எதிர்க்கின்றார். ஏன்னா நதிநீரை இணைச்சிட்டா அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேலை? ஊழல் பண்ண முடியுமா? ஆட்சிக்கு வர முடியுமா? இன்னைக்கு இத்தாலிக்கு நமக்கு இருக்கக்கூடிய வரவு செலவு எத்தனை? சோனியா காந்தி வருவதற்கு முன்பாக இத்தாலியோடு நம்முடைய வர்த்தகம் என்ன, இப்பொழுது நம்முடைய வர்த்தகம் என்ன? இந்தியாவுக்கு சேர்த்துதான் இத்தாலிக்காரர் இருக்கான். மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களாகிய நாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நாம் திமுகவாக இருக்கிறோம், அதிமுகவாக இருக்கிறோம், காங்கிரஸாக இருக்கிறோம், கம்யூனிஸ்டாக இருக்கிறோம், இந்துக்களாக இல்லாமல் இருக்கிறோம். அதுதானே பிரச்சனை. இந்துக்களா இல்லையே? நம்ம கோட்டமேட்ல தேர்தல் நடந்தது, குடிமுத்தூர்ல தேர்தல் நடந்தது, காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியும் முஸ்லீம் இருந்துச்சு, எல்லா கட்சியும் முஸ்லீம் நிறுத்தினாங்க. முஸ்லீம்கள் எந்த கட்சிக்காவது ஓட்டு போட்டாங்களா? உங்க ஊர்ல கோட்டமேட்ல ஆத்துப்பாலத்துல முஸ்லீம் திமுக ஓட்டு போட்டாங்க. கருணாநிதி காகித மிக்க மில்லத்தோடு கண்ணியமிக்க, காகித மில்லத்துக்கு தனியா சொன்னா கோச்சுக்குவோம், கண்ணியமிக்க காகித மில்ல, கண்ணியமிக்க காகிதம் இல்லை. எப்படியா அவரு கனவுல வேற வர்றாரு, அடிக்கொருக்கா கருணாநிதி கனவுல எப்படியாவது சிறுபான்மை சமுதாயத்தை சாகும்போது விட்டுட்டு போனார் இவர்கிட்ட, கருணாநிதி கிட்ட. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தோடு நெருங்கி போகிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடவில்லை. கோட்டை மேட்டிலே ஆத்துப்பாலத்திலே முஸ்லீம்கள் ஓட்டு போடவில்லை. புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடவில்லை. கோட்டமேட்டில் போட்டானா ஏடிஎம்கே ஓட்டு, ஆத்துப்பாலத்தில் போட்டானா ஓட்டு, பிஜேபிக்கு போட்டாங்களா? எந்த கட்சிக்கு ஓட்டு போடல. அவன் எஸ்டிபிஐக்கு ஓட்டு போட்டான், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஓட்டு போட்டான், அவன் ஜெயிச்சுக்கிட்டான். இந்தியால இந்துக்கள் இருந்தா தாண்டா திமுக இருக்கிறோம், இந்தியால இந்துக்கள் இருந்தா தாண்டா அதிமுக இருக்கிறோம், இந்தியால இந்துக்கள் இருந்தா தாண்டா கம்யூனிஸ்ட் இருக்கிறோம். இந்தியால முஸ்லீம் இருந்தா ஒண்ணு இருக்காது. போங்க, மலப்பாறுல என்ன நடக்குது, மலப்புறத்துல என்ன நடக்குது? மலப்புறத்துல ரம்ஜான் அன்னைக்கு கடை திறக்க முடியுமா? ஹோட்டல் திறக்க முடியுமா? லைப்ரரி இருக்குமா? முதல்ல முஸ்லீம் பொம்பளைங்க அவங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்தாலும் எங்க இஸ்லாமிய சகோதரிகள் ஸ்கூலுக்கு போக முடியும், படிக்க முடியும், சினிமா பார்க்க முடியும். இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்தா தாத்தா, இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும்தான் கண்ணியமிக்க காகிதம் இருக்க முடியும். வேற எல்லாம் இருக்க முடியாது. பாகிஸ்தான் இருக்க முடியுமா? வங்கதேசத்தில் இருக்க முடியுமா? காஷ்மீர்ல இருக்க முடியுமா? உபதேசங்கள் எங்க இருக்கு? உபதேசம் எங்களை கூப்பிடுறான், மத நல்லிணக்கம், நதிநீர் இணைப்பு, மனித உரிமை, இதெல்லாம் எங்களுக்கு நியாயம் இல்லை. எங்களுக்கு அநீதி இழைக்கிறீர்கள், எங்கள் உயிரை பறிக்கிறீர்கள், உரிமையை பறிக்கிறீர்கள்.
எங்களுடைய பேச்சுரிமை, எங்களுடைய எழுத்துரிமை ஏன் பேசக்கூடாது? நிதிஷ்குமார் சொல்லுகிறார், பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். மோடி வேட்பாளராக அறிவித்தால் மோடி ஒரு இந்து உணர்வாளர், ஒரு இந்து உணர்வாளர் இந்தியாவின் பிரதமராக வருவதை நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்டா இந்துக்கள் பிரதமராக கூடாதா? என்ன இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மனப்பாங்கு வந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட கருத்து வந்து கொண்டிருக்கிறது? இந்துக்கள் என்று சொன்னால், இந்து சொன்னா என் கட்சி பதிவு பண்ண மாட்டாங்க. இந்து மக்கள் கட்சி நீங்க பதிவு பண்ண முடியாது. இந்து தர்ம சேவை அறக்கட்டளை உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இந்து எல்லாம் போதும், சர்வகட்சி கூட்டம் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சர்வகட்சி கூட்டம் போட்டா கூட இப்ப ஏதோ பிஜேபி கொஞ்சம் கூப்பிடுறாங்க போல தெரியல. சர்வகட்சி கூட்டம் போட்டா அங்க கூப்பிட மாட்டாங்க, மதவாதி. முஸ்லீம் லீக் கூட்டா மதவாதி இல்லை, பாப்புலேஷன் ஒண்ணு இல்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷனை வளர்ச்சி பண்றாங்க எங்க ஊர்ல நீண்ட காலமா. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வளர்றதுக்கு என்ன தடவை எல்லாருக்கும் தெரியும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே திட்டங்களை வளர்ச்சி பண்றதுக்கு புதுசா ஆரம்பிச்ச கொங்குநாடு முன்னேற்ற கழகத்துக்காரரு அண்ணன் நாகராஜ் ஒரு கூட்டம் போடுறாரு. அதுக்கு ஒரு மனிதனை மக்களுக்கு கீழே கூப்பிட்டுக்கிறான். நாங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கோம். நாங்கெல்லாம் உட்கார்ந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. 4 பாய் ஃபுல்லா போட்டு வந்தா போட்டு எந்திரிச்சு பண்ணிருக்கான். வாங்க என்னைய அவன் ஒழுக்கமா இருக்கான், நீ தான் இருக்கிறான். அவன் கேட்டானா அவங்ககிட்ட இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டானா? இந்த கம்யூனிஸ்ட் காரணம், காங்கிரஸ் காரணம், திமுக காரணம், அதிமுக காரணம் தான் அவனை கெடுக்கிறீங்க. அவன் சொன்னானா உங்களுக்கு இஃப்தார் விருந்து நடத்த சொல்லி? இஃப்தார் விருந்து நடத்த சொல்லி சொன்னானா? நான் உண்மையிலே சொல்றேன், சுயமரியாதை உள்ள முஸ்லிம் இந்த 5 கடமைகள் என்று சொல்லுகிறார்களே, அதை அனுப்பிக்கிறவன் திமுக நடத்துற விருந்துக்கு போக மாட்டான், ஏடிஎம்கே நடத்துற விருந்துக்கு போக மாட்டான். நீ இஃப்தார் விருந்து ஓ மசூதியில் நடத்துக்க, உங்க வீட்டில் நடத்துக்க. கட்சி ஆபீஸ்ல இருக்கிற இஃப்தார் விருந்து நடத்துவீங்க, பிஜேபி இஃப்தார் விருந்து நடத்துவீங்க. நீங்க கொடுமை முடிப்படலாம் எப்படி பாருன்னு இல்லை, கஷ்டம். அவன் ஒபாமாவே இஃப்தார் விருந்து நடத்தாங்க. ஒபாமா அவன் பில் கிளின்டன் இஃப்தார் விருந்து நடத்தான். போட்டல் குட்டான் பில் கிளின்டன் நீ இஃப்தார் விருந்து நடத்துறேன்னு 2 பிளைட்ல இந்த உலகத்துல சினிமா செட்டிங் போட்டு கிராபிக்ஸ் பண்ணா கூட அப்படி எடுக்க முடியாது படம். என் பையன் பிறந்த அன்னைக்கு செப்டம்பர் 11 உலக தலைநகரம் பென்டகன் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அடித்தா பாருங்க பிகாசு கொடுங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? அதெல்லாம் வெறி இல்லை. எங்ககிட்ட வந்து உபதேசம் இன்னும் சொல்லாதப்பா. காவிக்குடி கட்டால கோயில்ல எங்க நாங்க கோயிலுக்கு போனோம். இந்த பாரத மாதா வழிபாடு இது ஒரு பெரிய பிரச்சனை. சுதந்திர ஆகஸ்ட் 15 சுதந்திர தின பேரணிங்க. நாங்க பாரத மாதா வழிபாடும் போவோம். அங்க போன மேட்டுப்பாளையத்துல கோயில்ல போய் நாங்க நிக்கிறோம். அவன் சொல்றான் விநாயகர் கோயில்ல நீங்க வந்தீங்கன்னா மதவாதம் வந்துருங்க. விநாயகர் கோயில் அது இந்து கோயில் ஆயிருங்க. விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் இந்து கோயில் என்ன கோயில்? எங்க ஆளுக்கு என்ன புத்தி பாருங்க. இந்துன்னு சொல்லாதீங்க. இந்துன்னு சொன்னீங்கன்னா பேங்க்ல கடன் கிடைக்காது. முஸ்லீம் சொன்னா அவன் உடனே கடன். கலெக்டர் கருணாகரனுக்கு என்ன வேலை? டெய்லி விளம்பரம் கொடுத்தே இருக்கிறாரு. சிறுபான்மையினர் அவங்களுக்கு தையல் பயிற்சி, சிறுபான்மையினர் கல்வி கடன். போய் உட்கார்ந்து இருந்தார் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் 3 நாள் உண்ணாவிரதம். எதுக்கு? நான் இந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துங்க, தயவு செஞ்சு நீங்க இந்து குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு உதவி தோணுது. இந்த நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும் போது எங்களை எல்லாம் பிச்சைக்காரனாக்கிறீங்களா? நாங்க கல்வி உதவி தொகை கேட்டு பெறணும். முருகன் பேர் வச்சுக்கிட்டா கல்வி உதவி தொகை கேட்டு பெறணும். மோமலா இருந்தா உடனே 500 ரூபாய் வீட்டுக்கு தேடி போய் கொடுப்பீங்க. இந்த நாட்டுல எப்படி மதவாதம்? அது குண்டு வச்சவனா இருந்தா அவனுக்கு மாசம் 5000 ரூபாய் ஜெயிலுக்கு பேர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு சிறை மீண்டவர் மறுவாழ்வு ஜெயில இருக்குன்னா விடுதலை பண்ணுங்க, மன்னிப்பு. நம்ம நாட்டில் இப்ப இருந்தா அப்புறம் எப்படிங்க பிரச்சனை வராம இருக்கும்? எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க? நாங்களும் உப்பு போட்டு திங்கிறோம், நாங்களும் சுயமரியாதை தொடர்ந்து இருக்கிறோம். நாங்களும் 10 மாசம் வயசுல இருந்து பிறந்தவங்க தானே. எங்களுக்கு கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்காதா? என்ன வெங்காய கட்சி அண்ணா கூட சொன்னாரு பாருங்க. கட்சி என்பது என்ன சொன்னா பயங்கரமா இருந்தால் தோல்ல இருக்கிற துண்டு. தமிழன் என்பது இடுப்பில் இருக்கிற வேட்டி அவுக்கூடாது, துண்டை வேணா மாத்திக்கலாம். இந்து தர்மம் உயர். இந்த நாட்டில் இந்துவா பண்ணது புண்ணியம். இந்த நாட்டில் இந்துக்களாக வாழ்வது புண்ணியம். இந்த இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக வேலை செய்வது புண்ணியம்.
நாம நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். இந்து உணர்வை ஏற்படுத்த வேண்டும். எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும் நாம் இந்துக்கள் என்கின்ற உணர்வு வர வேண்டும். வந்தா நதிநீர் இணைஞ்சிடும். வந்தா கேரளாக்காரன் நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான். இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்தா தாராளமா தண்ணி கிடைக்கும். இந்துக்கள் குறைஞ்சு போனா கேரளாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டான். நேரமாய் போச்சு. நீதிமன்றம் வேற உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஆகவே இந்த அளவிலே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எங்களுக்கு பேசுகின்ற உரிமை பறிக்கப்படக்கூடாது, எழுதுகின்ற உரிமை பறிக்கப்படக்கூடாது. இந்த நாட்டிலே மிக திட்டமிட்ட ரீதியிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை கண்காணிங்க, அவங்கள வீடியோ எடுங்க, அவங்க பேசுறது குறிப்பு போடுங்க. போய் ஜமாத்துல பேனர் வைக்கிறான், கொடி கட்டுறான், ஜமாத்துல முன்னாள் நோட்டீஸ் கொடுக்குறான், அங்கெல்லாம் போய் கேளு. இங்க எங்கிட்ட வந்து இங்க என்ன பாரசத்தில் என்ன பண்ணிடுவாரு, ஞானம் திருமுருகனெல்லாம் என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் மாணிக்கி எல்லாம் பாவம் அவர் வீட்டு பிரச்சனைக்கு அவருக்கு மேல ஒரு வாக்கு போடாம எவனோ ஒருத்தன் அவங்க வீட்டுல தொத்தடிச்சுட்டு போற பார்த்துருக்கிறான். அதுக்கு ஒரு மேல கேஸ் என்னெல்லாம் கேஸ். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய பிரச்சனை. விநாயகர் அங்க வைக்காத, இங்க வைக்காத, இத்தனை அடி உயர, இத்தனை என்ன ஒண்ணும் கிடையாதுங்க. பேசாம விட்டா எவனும் எங்க விநாயகர் விழாக்கே வரமாட்டான். இது சும்மா நீ அந்த வழியா போகாத, இந்த வழி, இதெல்லாம் வேண்டாம். நாங்க எங்க ஊர்ல இது எங்க வழிபாடு. நாங்க யாருக்கு எதிராக ஒன்றும் கிடையாது. கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அது பொன்ராளா கிருஷ்ணன் ஒரு போட்டா போடுறாரு, குழந்தை அப்படியே கும்புது பிச்சை கேட்குது. இந்த போட்டா பார்த்தா எனக்கு கேவலமா வென்றெடுக்க வேண்டும். நேதாஜி போல எங்கள் உரிமையா நாங்கள் தான் வரி பணம். ஆகவே தொடர்ந்து நாம் இப்படி இந்த கூட்டத்திலே கூடி கைதட்டி செல்வது அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் செய்திருக்கின்ற தியாகங்கள் மொழிப்போர் தியாகிகள் என்று திமுக காரன் திருட்டுத்தனம் செய்கிறானே, அதை விட உயர்ந்த தியாகம் ரகுபதி சிந்திய ரத்தம், அதை விட உயர்ந்த தியாகம் வீரகணேஷ் சிந்திய ரத்தம், அதை விட உயர்ந்த தியாகம் எங்கள் கிருஷ்ணன் கையை வெட்டி இருக்கிறார்கள். வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த பகுதியில். ஆகவே இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். இந்து மக்கள் கட்சியிலே இணையுங்கள். நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு இந்துக்கள் நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெல்ல முடியும் என்று சொல்லி பாரத தாயை வழிபட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக வேலை செய்த அனைவருக்கும் பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நாட்டு வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். நம்முடைய ரவிக்குமார் ஜி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அதன் பிறகு பிரசன்னா சுவாமி அவருக்கு ஜெகதீஸ்வரர் சிறப்பு செய்கின்றார்கள். பாரதிய மஸ்தூர் சங்கத்திலிருந்து நாகராஜன் ஜி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். செந்தில் அவர்களுக்கு ஜெகதீஸ்வரர் சிறப்பு செய்கிறார்கள். திருமுன்னார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நாட்டு வாழ்த்து சிறப்பெல்லாம் கீழே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும், இங்கே வருகை தந்திருந்த அனைத்து இந்திய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்பு பேச்சாளர்களுக்கும், அனுமதி அளித்த நீதிமன்றத்திற்கும், அதன் பின் நீதிமன்றத்தின் பேரிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கி